கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா ராஜா என்றும் மக்கள் பணியில். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து சங்கராபரணி நன்னீர் ஆறு, அதனுடைய இணைப்பு கழிமுக ஆற்று கரை ஒட்டி நம்ம இருக்கிறோம். தற்போது ஏற்பட்ட பேரிடர் பெருவெள்ளம் அதனால் நடந்த நன்மை என்னன்னா, எண்ணற்ற மணல் குவியல்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, எண்ணற்ற மணல் குவியலாக வந்திருக்கு. பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள மணல்கள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இப்போ நான் அமர்ந்திருக்கிற இடமே ஒரு ஆள் ஆழத்துக்கு இருந்த இடம், நீந்தக்கூடிய இடம் முழுவதும் மணல் பரப்பு நிறைந்திருக்குது. மணல் பரப்பு அருகிலேயே தார் ரோடு இருக்குது. இந்த மணலால் சட்டம் ஒழுங்கு சீர்குலையலாம். ஏன்னா இனிமேல் வந்து மணல் திருட்டு அதிகமாகும். மணல் திருட்டு அதிகமாகும் போது ஒரு தரப்பினருக்கும் இன்னொரு தரப்பினருக்கும் திருடத்தில் சண்டை வரும். அதனால் பல கொலைகள் வந்து நடந்திருக்கு மணல் திருட்டால். இதெல்லாம் புதுச்சேரி அரசாங்கம் கவனத்தில் கொண்டு புதுச்சேரி முழுவதும் இருக்கின்ற மணல் கொள்ளையை தடுக்கணும். இது வரைக்கும் நடக்கலை, நடக்க போகுது. இப்பொழுது வெள்ளத்தால் அடித்து வரப்பட்ட ஆற்று மணல்கள், சிறுமணல்கள், பெருமணல்கள் இயற்கையாகவே ஒரு அற்புதமான நீர் வடிகட்டி நன்னீர் குடிநீரை நமக்கு இயல்பாகவே நமக்கு வழங்குகின்ற ஒரு கொடை. இந்த பாருங்க, அல்ல இதெல்லாம் வந்து பவுனாட்டம் மூட்டை மூட்டையாக கட்டிக்கின்னு போய் 100 மூட்டை சேர்த்தா 1 மாத சம்பளம். 100 மூட்டை சேர்த்து மாட்டு வண்டியாக 4 மாட்டு வண்டி சேர்த்தா 1 லாரி மணல். அற்புதமான மணலுங்க. அதனால் எல்லாருக்கும் குறுக்கோழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் அரசாங்கம் விழிப்புணர்வோடு இருக்கணும். நன்னீர் வடிகட்டி இயற்கை கொடுத்த கொடை மணல்கள் பல கோடி ஆண்டுகள் ஒரு மணல் உருவாவதற்கு ஆகும்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய மலைகளுடைய பாறைகளை உடைத்து விடாமுயற்சியாக நம் இயற்கை வளமாக நமக்கு நன்னீரை வழங்க நமக்கு கிடைத்திருக்கிற அரிய வரம் மணல். இந்த மணலை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. இயற்கையை பாதுகாப்பதில் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா ராஜா.